அம்சா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள். இன்றைய தினம் ஒரு ஜாதகத்தை எப்படி ஆய்வு பண்றது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஒரு 60 வயது மதிக்கத்தக்க ஒரு முதியவர் 1966 பிறந்த ஐயாவினுடைய ஜாதகத்தை சமீபத்தில் பார்த்தோம். இதில் நட்சத்திர சாரங்கள் எப்படி வேலை செய்கிறது அப்படிங்கிறத இதில் சொல்ல போகிறேன். இப்போ நட்சத்திர சாரம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொன்னால், ஒரு தசை நடக்கும் பொழுது அந்த தசாநாதன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்தின் சிந்தனைகளும் எண்ணங்களும் மேலோங்கி இருக்கும். அதில் பெரிய பலன்கள் எதுவும் இல்லை. ஒருவருடைய ஜாதகத்தில் பலன் சொல்லும் பொழுது அவருடைய மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சி முயற்சி செய்கிறவங்களுக்கு இந்த ஒரு அமைப்பு ஒரு நல்ல ஒரு புரிதலை தரும். அதனால நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்தில் இருக்குதோ அது சார்ந்த சிந்தனைகளும் எண்ணங்களும் வரும். அப்படிங்கிறதுனால அது சார்ந்த விஷயங்களை நல்லவை கெட்டவைகளை நம் கிரகத்தின் மூலமாக அறிந்து சொல்லணும். இப்போ இந்த கிரகத்திற்கும் சாரநாதனும் 6, 8ஆக இருக்கிறாங்க, அதனால இது நல்லா வராது அப்படிங்கிறது மாதிரி பலன் இருக்கையில் தப்பாக வரும். அப்படிங்கிறதுனால ஒரு சாரநாதன் சிந்தனைகளை தூண்டுகிறார். அப்படிங்கிறதுனால நம்மளுடைய ஆய்வுகள் இப்படித்தான் எடுத்திருக்கோம். சாரத்தில் இருக்கின்ற கிரகங்கள் சாரத்தின் எண்ணங்களின் அடிப்படையில் செயல்படும். அப்படிங்கிறதுனால நட்சத்திர சாரத்தில் பலன் சொல்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. அப்போ நட்சத்திர சாரத்தை எண்ணங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால நட்சத்திர சாரத்தில் எந்த விதமான பலன்களும் வராது. அப்படிங்கிறதும் தசாநாதனுக்கும் புத்திநாதனுக்கும் நட்சத்திரநாதனுக்கும் இருக்கின்ற வேறுபாட்டுகளை வைத்து பலன் சொல்லும் பொழுது அது தவறாக போயிடும். உப நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய அமைப்புகளில் கூட 2-3 பேர் இரட்டை குழந்தைகளின் ஜாதகத்தை விளக்கியிருந்தாங்க. அந்த இரட்டை குழந்தைகள் ஜாதகத்தில் பலன் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறதுல அதில் சரியாக வரலை. அவங்க சொன்னதுலேயே ஒரு குழந்தையினுடைய ஒரு 4ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டிருந்தால் அவருடைய கல்வி பாதிக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்களே தவிர, அதுக்கடுத்து லக்னம், லக்னாதிபதி, 7ஆம் அதிபதி, வாழ்க்கை அமைப்புகள் அந்த குழந்தையினுடைய ஆயுள் காலம் முழுவதும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அவங்களால சொல்ல முடியலை. நம்ம எந்த ஒரு ஜாதகத்தை கொடுத்தாலும் முதல்ல நம்ம தான் பலன் சொல்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா வர்றவங்க ஜாதகத்தை வச்சுட்டு பேசாமல் உட்காந்துருக்காங்க. நானும் பார்க்குறேன், என்கிட்ட வர்ற கிளைண்ட் பூரா வாயை திறக்கிறதில்ல. ஜாதகத்தை கொடுத்தோன்னா அப்படியே பேசாமல் கம்முன்னு உட்காந்துருப்பாங்க. நம்ம எல்லாத்தையும் கணக்கு போட்டுட்டு லக்னம் முதல் 12 பாவகத்துக்கும் முடிஞ்ச வரலாம் பலன் சொன்னதுக்கப்புறம் சொன்னது சரியாக இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது மாதிரி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சு போயிடுவாங்க. பெருசாக கேள்விகள் இல்லாமல் நம்மளே எல்லாத்தையும் சொல்கிற மாதிரி வாய்ப்புகள் தான் பெரும்பகுதியாக வந்திருக்கு. அப்படி போல் இந்த ஐயாவும் விருச்சிக லக்னத்தில் பிறந்த 60 வயது முதியவர், விருச்சிகத்தில் கேது, தனுசுல ஒன்றும் இல்லை, மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் செவ்வாய், புதன், சூரியன், ரிஷபத்தில் ராகு, மிதுனத்தில் குரு, சந்திரன். அவ்வளோதான் கிரக அடைவுகள். சரி, இந்த ஜாதகத்துக்கு நம்ம எப்படி பலன் சொன்னோம் அப்படின்னு சொன்னால், எடுத்த உடனே லக்னமும் லக்னாதிபதியும் எந்த நிலையில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பலன் சொன்னோம். ஸோ இந்த சாரத்தை நம்ம எடுத்து பலன் சொல்லலை. இந்த பலன்லாம் சொல்லிட்டு இந்த சாரத்தை ஆய்வு பண்ணையில் தான் அவர் கேட்ட கேள்விகளுக்கான பதில்கள், அதில் அவர் கேட்ட கேள்வி அதில் இருந்தது. அப்போ கேள்வியை மட்டும் அந்த சாரத்தில் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ இந்த ஜாதகத்தில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஐயாவுக்கு 60 வயது ஆயிடுச்சு. 60 வயது முதியவர் என்ன கேட்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருசாக ஒன்றும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா வயசாயிருச்சு. அப்போ இறப்பு சம்மந்தமாக கேட்பாங்க, வேறு ஏதேனும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்களை கேட்பாங்க. இவருக்கு திருமணம் ஆயிருக்கு.
இதெல்லாம் நான் தான் கேட்குறேன். ஐயா திருமணம் ஆச்சா, திருமண வாழ்க்கை முடிஞ்சு போச்சா, 2 பேரும் பிரிஞ்சிருக்கீங்களா அப்படிங்கிறது முதற்கொண்டு நம்ம தான் கேட்குறோம். குழந்தைகள் என்ன நிலையில் இருக்குது, குழந்தை இல்லையா அப்படிங்கிறதையும் நம்ம தான் கேட்குறோம். அப்போ இது எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிறதுனால சில விஷயங்கள் இந்த ஜாதகம் ஓரளவிற்கு துல்லியமாக இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஜாதகம் லக்னம் சரியாக அமைந்து விட்டால் அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுமே சரியாக இருக்கும். நம்மளுடைய கேள்விகளும் அவங்க கேட்குற கேள்வியும் தசாபுத்திக்கு ஏற்ப சரியாக அமையும். அப்படி போல இந்த ஜாதகர் விருச்சிக லக்னத்தில் பிறந்திருக்கார். லக்னாதிபதி 5ல் தான் இருக்காரு. 5ல் இருந்தாலும் நீச்ச புதனுடன் சேருகிறார். அப்போ எண்ணங்களும் சிந்தனைகளும் நல்லா இருக்காது அப்படிங்கிறத முதல்ல அடிப்படையாக தெரிந்து கொள்ளலாம். அப்போ எண்ணங்களும் சிந்தனைகளும் சரியா இல்லை, இவர் ஒரு சரியான ஒரு நபர் இல்லை அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்க முடியுது. எதிலும் ஒரு முடிவு எடுக்கிறதுல சிக்கல்கள் இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி. ஏன்னா 8ஆம் அதிபதியான புதனுடன் சேருகிறார். அப்போ முடிவு எடுக்கிறதுல சிக்கல் இருக்கும். சண்டை சச்சரவுகளுக்கு இவர் கொஞ்சம் தைரியமாக இருக்கக்கூடிய ஆள் தான், எதையும் சமாளிக்கக்கூடிய அமைப்புகளில் வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததாக நான் சொல்லுகின்ற மிகப்பெரிய விதிகளில் 4ஆம் அதிபதி ஆண்களுக்கு வலுப்பெறக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா 4ஆம் அதிபதி வலுப்பெற்றால் 7ஆம் அதிபதியும் வலுவாக இருக்கணும். இந்த 4ஐ விட 7ஆம் அதிபதி வலுவாக இருக்கணும். அப்போ தான் ஒருவர் வாழ்க்கையில் வெற்றி காண முடியும். இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா 4ஆம் அதிபதி சனி வலுத்திருக்கார். அவர் குருவின் பார்வையில் வேற இருக்கார். குருவின் 9ஆம் பார்வையிலையும் இருக்கிறாரு. சனி வலுத்து விட்டார். சனி 4ஆம் இடத்தில் இருந்து லக்னத்தை பார்க்குறார். அப்போ சனி லக்னத்தை பார்க்கையில் தாய் போதுமானது, தாய் சோறு போடுறாங்க, அம்மா சோறு போடுறதுக்கு இருக்காங்க, அம்மா இருக்கையில் மனைவி வேண்டாம். அடுத்ததாக நம்ம 7ஆம் இடத்தையும் பார்க்கணும் இல்லையா? 7ஆம் இடம் வளர்த்துருந்தா வாழ்க்கையை ஓரளவுக்கு சமாளித்து போகலாம் அப்படிங்கிறார். இங்கே 7ஆம் அதிபதி பாருங்க, சுக்கிரன் 3ல் மறைகிறார். 7ஆம் அதிபதியும் கெட்டு விட்டார். அப்போ தாயின் அமைப்புகள் கூடுதல் பலமாக இருக்குது. குருவின் பார்வையில் சனி இருக்குது. அப்போ தாய் சோறு போடுறார், தாய் இருக்கிறார் அப்படிங்கிற எண்ணத்தில் இவர் இருந்துட்டார். அடுத்ததாக 7ல் ராகு இருக்குது. ராகு 7ல் இருப்பது என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராகு இருக்கிற இடத்த கெடுத்துரும் அப்படிங்கிறது. இப்போ எந்த ஒரு இடத்தில் இப்போ 4ஆம் இடத்துல ராகு இருந்து 4ஆம் அதிபதியும் கெட்டால் தாயார் இல்லை அப்படிங்கிறது மாதிரியான அமைப்புக்கு வந்துடுவான். இங்கே 7ஆம் இடத்தில் ராகு இருந்து 7ஆம் அதிபதி கெட்டதுனால இவருக்கு மனைவி அமைப்புகள் இல்லை. சரி, இவ்வளவையும் சொல்றீங்கல்ல, நட்சத்திரத்தில் சிந்தனைகள் வருது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஒருவருடைய எண்ண ஓட்டங்களை தெரிந்து கொள்வதற்கு நட்சத்திர சாரம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இந்த நட்சத்திர சாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரதசை நடக்குது. சுக்கிரதசையில நட்சத்திர சாரம் என்னன்னா செவ்வாயினுடைய சாரம். செவ்வாய் என்ன தருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிகப்பு கட்டிடம், வம்பு வழக்கு போன்ற அமைப்புகளை கொடுப்பார். அப்போ அதில் ஒரு பிரச்சனைகள் இருக்கிற மாதிரியான அமைப்புகளை செவ்வாய் சிகப்பு கட்டிடம், வம்பு வழக்கு போன்ற அமைப்புகளை கொடுப்பார். அப்படிங்கிறதுனால இந்த சுக்கிரதசை செவ்வாயினுடைய சாரத்தில் வர்றதுனால அந்த செவ்வாயின் சிந்தனைகள், இவருடைய மனைவி எழுதி வாங்கிட்டு போயிட்டாங்க, என்ன நேர்ந்தாலும் என் கணவரே அதற்கு பொறுப்பு அப்படின்னு சொல்லி எழுதி வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு என்ன பயம் வருது, என் மனைவிக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்னையை தூக்கி கொண்டு போய் ஜெயிலில் வச்சுருவாங்களான்னு கேட்குறாரு. அப்படிங்கிறது மாதிரியான பயம் இவருக்குள்ளே வந்துருச்சு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், அந்த தசாநாதன் செவ்வாயின் நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இவர் என்ன கேட்குறாரு, அந்த சிவப்பு கட்டடத்துக்குள்ளே போவனா அப்படிங்கிறது மாதிரியான ஒரு சிந்தனையெல்லாம் அவர் கேட்குறார். ஸோ அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காதுங்க அப்படின்னு சொல்லி அவருடைய மனசை தேர்த்தி அனுப்பியிருக்கோம். இப்போ 7ஆம் அதிபதியை விட 4ஆம் அதிபதி வலுத்தால் ஒருவருக்கு வாழ்க்கை அமைப்புகள் நல்லா இருக்காது ஆணுக்கு அப்படிங்கிறதும் 7ஆம். அதே போல் சனி பாருங்க 4ஆம் இடத்துல இருந்து லக்னத்தை 10ஆம் பார்வையாக பார்க்குது. அப்போ லக்னத்தை எப்போவுமே 4ஆம் அதிபதி பார்க்கக்கூடாது. அதுபோல் பார்க்கும் பொழுது அம்மா இருக்காங்க சோறு போடுறதுக்கு, மனைவி தேவையில்லை அப்படிங்கிறது. இவர்கிட்ட நான் கேட்டேன், ஐயா எப்படியா உங்களுக்குள்ள பிரச்சனை வந்துச்சு, எதனால? ஏன்னா சனியின் பார்வை லக்னத்துக்கு இருக்கிறதுனால உங்கள் மனைவி மேலே சந்தேகப்பட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் இல்லை, நான் அடிச்சே விரட்டிட்டேன் அப்படின்னு சொன்னார்.
அந்த ஒரு வார்த்தை. அதுக்கப்புறம் எனக்கு கேட்குறதுக்கு மனசு வரல. ஒருத்தரை வந்து அதிகமாக நம்ம துருவி துருவி கேட்கக்கூடாது இல்லையா? ஒரு ஜாதகத்தை கொண்டு வரீங்கன்னா கிளைண்ட்ட ஏதாவது லேசாக மேலோட்டமாக ஏதாவது ஒன்று ரெண்டு கேட்கலாம், அதுக்கு மேலே நம்ம போக முடியாது இல்லையா? அப்படி போல் இவர்கிட்ட கேட்டதுக்கு நான் அடிச்சே விரட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி, இது எதனால் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, தாயார் ஸ்தானம் வளர்த்ததுனால மனைவி அவர் வந்து பெருசாக நினைக்கல, அடித்து விரட்டிட்டார். பின்னாடி வருத்தப்படுறார். ஏன்னா இப்போது இவர் குழந்தை இல்லை. அதை விட பெரிய கொடுமை என்னென்னா, குழந்தைகளும் கிடையாது. ஏன்னு கேட்டால், 5ஆம் அதிபதியான குரு வந்து 8ல் மறைகிறார். குரு 8ல் மறைகிறார். 5ஆம் இடத்துல செவ்வாய், 6ஆம் அதிபதியான செவ்வாய், 8ஆம் அதிபதியான புதன், 5ஆம் இடத்துக்கு 6ஆம் அதிபதியான சூரியன். ஒரு நிலையில ஒரு பாவகத்திற்கு தீமை செய்யும் பாவகமான 6, 8ஆம் பாவகாதிபதிகள் ஒரு பாவகத்தில் இருக்கும் பொழுது அந்த பாவகத்தை கெடுப்பார். இதை யாருமே சொல்லிக் கொடுக்கல, இதை யாரும் இதுவரையிலும் சொல்லலை. கூட்டு கிரக அமைப்புகள்னு சொல்லிட்டு டக்குனு எல்லா கிரகமும் கூடி இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு டிகிரி அமைப்புகளை பார்த்துட்டு நம்ம ஜாதகத்தை வச்சுருவோம். இதுவரையிலும் யாருமே சொல்லாத ஒரு விதி இது. ஒரு கிரகம் ஒரு பாவகத்திற்கு ஆகாத 3, 6, 8, 12ஆம் அதிபதிகள் அந்த பாவகத்தில் இருக்கும்போது அந்த பாவகத்தை கெடுப்பார். லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் லக்னத்தை கெடுக்கிறாருன்னு சொல்கிறோம் இல்லையா? அப்படி போல் இந்த ஜாதகத்தில் 5ஆம் இடத்திற்கு 6ஆம் அதிபதியான சூரியன் 5ல் இருந்து, லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியான செவ்வாய் 5ல் இருந்து, லக்னத்திற்கு 8ஆம் அதிபதியான புதனும் 5ல் இருக்க, 5ஆம் அதிபதி 8ல் இருக்க, இவருக்கு குழந்தை அமைப்புகள் இல்லை. குழந்தை பாக்கியம் இல்லாமல் போய்விட்டது. இதை பற்றி கூட இப்போ ஒரு கேள்வி கேட்குறார். அப்போ அது தேவையில்லாதது அப்படின்னு சொல்லி நம்மளும் தவிர்க்கிறோம். அவருடைய மனது அந்த அளவுக்கு இருக்கு. ஏன்னா நம்ம வந்து எல்லாத்தையும் இழந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு கவலையோடு அந்த ஐயா முதியவர் பாவம் இங்கே வரும் பொழுது இப்படி இருங்கன்னு சொல்லி சில விஷயங்களை சொல்லி தேர்த்தி அவரை அனுப்பிவிட்டோம். இப்போ இந்த நிலையில் ஏன் ஒருவர் வந்து மனைவியை அடித்து விரட்டிட்டு பின்னாடி கஷ்டப்படணும் அப்படின்னு இந்த ஜாதகத்தில் விளக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், இது போன்ற அமைப்புகளில் நிறைய பேர் இருக்கீங்க. இது போன்று வரக்கூடிய 7ஆம் அதிபதி 3ல் மறையக்கூடிய அத்தனை பேரும் மனைவியுடன் பிரச்சனை பண்ணிட்டு பிரிஞ்சு போயிருக்கீங்க. அது மிகப்பெரிய தப்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அம்மா தாயின் ஸ்தானம் 4ஆம் இடம் வளர்த்து விட்டால் 4ஆம் அதிபதி லக்னத்தை தொடர்பு கொண்டால் தாயார் வந்து நமக்கு எல்லாமே செஞ்சுருவாங்க அப்படிங்கிறது மாதிரி நினைக்கிறீங்க. எப்போவுமே தாய்க்கு பின் தாரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாய் ஒரு கட்டத்திற்கு மேல் சோறு போட முடியாது, அதற்கு மேல் தாரம் தான் சோறு போடணும். சரியா? அதனால இது போன்ற அமைப்புகளில் இருக்கவங்க முடிஞ்ச வரலும் உங்களை நீங்கள் தாழ்த்திட்டு முடிஞ்ச வரலும் மனைவியோட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு நம்ம எப்போ பலன் சொன்னாலும் வாழ வைக்கக்கூடிய அமைப்புகள்லையே டைவர்ஸ் பண்ணணும்னு வந்தால் கூட இல்லை வேண்டாம் இன்னொரு 6 மாதம் பொறுங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஜாதகம் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்லி அவங்கள வேண்டான்னு சொல்லி நல்வழிப்படுத்துறது நம்மளுடைய வேலையாக இருக்குது. அதே போல் இந்த ஐயா அந்த காலத்தில் 60 வயசு ஒரு முதியவர் மனைவியை அடித்து விரட்டிட்டேன் அப்படின்னு சொல்லையில் ரொம்ப வேதனையாக இருக்குது. ஏன்னா அன்னைக்கு விரட்டிட்டார், இன்னைக்கு அவர் சாப்பாட்டுக்கு திண்டாடுறார் இல்லையா? குழந்தை இருக்குதோ இல்லையோ மனைவி சோறு போடுவாங்களா இல்லையா? என்னதான் இருந்தாலும் ஒருவர் அனுசரித்து செல்லணும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஜாதகமே ஒரு உதாரண ஜாதகமாக. இது போன்ற அமைப்புகளில் இருக்கவங்க ரொம்ப பேர் பிரிஞ்சிருக்கீங்க, மனைவி தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பார்க்க முடியுது. ஆன்லைன்லேயே நிறைய ஜாதகங்கள் இந்த மாதிரியான கேள்விகளுக்கு வருது. அதனால் நம்ம 2 பேருமே சமம் அப்படிங்கிறது மாதிரி, ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே மாதிரி 2 பேருமே 10 மாதம் இருந்து தான் பிறக்கிறோம் இல்லையா? 10 மாதம் வயிற்றுல இருந்து தான், கருவில் இருந்து தான் வெளியில் வர்றோம். அதனால ஒருவருக்கொருவர் இளைத்தவர் அல்ல அப்படிங்கிறதும், ஒருவர் அனுசரித்து போனால் காலத்தை ஓட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. பிறந்துட்டோம், இனிமேல் பிறக்க போகிறதில்ல, இனிமேல் வேறு விதமான விஷயங்களை நம்ம சந்திக்க போகிறோம். வாழ்க்கையின் இறுதியை தான் இனிமேல் சந்திக்க முடியுமே தவிர மறுபடியும் பிறக்க முடியாது. அப்படிங்கிறதுனால பிறந்த இந்த கடனை, பிறவி கடனை அப்படியே முடிஞ்ச வரலும் அப்படியே குடும்பமாக இருந்து ஓட்டிட்டு
முடிந்தவரை நன்மைகளாக நல்லா வாழ்ந்துட்டு நம்மளுடைய காலத்தை பொன்னான காலமாக மாற்றிட்டு நம் இறைவன் அடி சேர்றது ரொம்ப நல்லது. அப்போ இது போன்று பிரச்சனைகளை பண்ணிட்டு இது போன்று தேவையில்லாமல் மனைவியை அடிப்பது, துரத்தி விடுறது, அம்மா வீட்டுக்கு போனதோட போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அதோட நம்ம கலண்டு போய் தனியாக வாழ்கிறது, தனிமையில் வாழ்ந்தே பழகின சிலருக்கு ஒன்று சேர்ந்து வாழ பிடிக்காது. இது மாதிரியான சில விஷயங்கள் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் கூட சரிங்க, மனைவி பிரிஞ்சு போயிட்டு அவங்களுடைய அமைப்புகளை நம்ம பார்க்கணும் இல்லையா? கணவர் இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. சரி, அவங்க போய் அவங்க என்ன பண்ண போகிறாங்க? அவங்களாம் இங்கே போய் இதே நிலையில் ஒரு இடத்துல எதிர்பார்த்து வேலை பார்த்து சம்பாரித்து சாப்பிட்டு அதுவும் கஷ்டம் தானே. அப்படி 2 பேரும் போய் கஷ்டப்பட்டு சம்பாரித்து சாப்பிட்டு என்ன பண்ண போகிறீங்க? அப்போ வாழ்க்கை வாழ்கிறதுக்கு அப்படிங்கிறதுனால முடிஞ்சவர்களும் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு பார்க்கணும். அடுத்ததாக இந்த ஜாதகத்தினுடைய அமைப்புகள் பூராத்தையும் நம்மளே சொல்லிட்டோம். ஸோ அந்த ஐயா எந்த பலனும் நம்மகிட்ட கேட்கல, பதில்கள் அவர் ஒன்றும் பெருசாக கேட்கல. ஆயிலை பற்றி கேட்டார், ஆயிலை கொஞ்சம் குறைவாக சொன்னேன். அவர் சொன்னார், என்ன இவ்வளவுதானா அப்படின்னாரு. ஆயில் குறைவுனா என்ன, ஒரு 75 வயது வரை நான் ஒரு மதிப்பு சொன்னேன், பெருசாக ஒன்றும் சொல்லலை. இன்னொரு 15 வருஷம் அவருக்கு டைம் கொடுத்தோம். அவர் சொன்னார் அவ்வளோதானா அப்படின்னாரு. ஏன் இந்த நிறைவு அவருக்கு வரல அப்படின்னு கேட்டால், பெரிய பெரிய சான்றோர்கள் வயதானவர்கள்லாம் ஒரு சிலர் இருக்கிறவங்க 75 வயசே அதிகம் அப்படின்னு சொல்லி இந்த காலத்தில் சொல்கிறோம். 75 வயது வரலும் வாழ்ந்துட்டாவே பெரிய விஷயம், நல்லா இருந்துட்டா பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். நம்மளே எதிர்பார்க்க முடியாது. 75 வயசு வரலும் நம்மளுடைய ஆயிலே எதிர்பார்க்க முடியாது. இந்த ஐயா என்ன சொல்கிறாருன்னா, 75 வயசா அப்படின்னு அப்படியே யோசிக்கிறார். 75 வயசுன்னு கம்மியாக சொல்கிறோமே அப்படின்னு கம்மியாக சொல்லிட்டோமோன்னு எனக்கும் ஒரு சந்தேகம். அவரும் அதையே எதிர்பார்க்குறாரு. அவர் என்ன 75க்கு மேலே அவர் தாண்டணும் அப்படின்னு எதிர்பார்க்குறார். 75க்கு மேலே அவர் தாண்டி என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறத நம்மளும் பார்க்கணும். அப்போ ஆயுள் அமைப்புகள் ஓரளவிற்கு துல்லியமாக எடுக்கிறேன் அப்படிங்கிறதுனால சில கிரக அமைப்புகளை வச்சு, இங்கேயும் நான் சாரத்துக்குள்ளே போகிறதில்ல, கிரக அமைப்புகளை வச்சு தான் எடுக்கிறேன். 8ஆம் அதிபதி அதனுடைய சேர்ந்த பார்த்த இணைந்த அங்கே இருக்கும் கிரகங்கள் போன்ற அமைப்புகளை வச்சு ஆயிலை தீர்மானிக்கிறேன். அதனால் அதையும் ஓரளவிற்கு துல்லியமாக தீர்மானிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. அதை இப்போல்லாம் சொல்லித்தர மாட்டேன். அது இன்னொரு 2-3 வருஷம் கூட ஆகலாம். ஏன்னா நிறைய ஆய்வுகள் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ இந்த நட்சத்திர சாரத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? சிந்தனைகள் தான் இருக்குது அப்படிங்கிறத, ஒரு மனிதனின் ஆழ்ந்த சிந்தனைகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் நட்சத்திரத்தை பார்த்தோம்னா போதும். அப்படி நீங்களா பலன் சொல்லணும் அப்படின்னு சொல்லல. இப்போ ஜாதகத்தை பார்த்துட்டு நம்ம ஜாதகத்தை லக்னத்தை வச்சு லக்னாதிபதியை வச்சு அப்படியே 12 இடத்துக்கு பலன் சொன்னீங்கன்னாவே அந்த நட்சத்திர சாரத்தில் இருக்கக்கூடிய அந்த எண்ணங்களுடைய அமைப்புகள் அத்தனையுமே அந்த 7ஆம் இடம் 4ஆம் இடம் என்ன தசாபக்தி நடக்குதோ அந்த அமைப்புகளே வந்துடும். அதனால அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா இந்த ஜாதகத்தை முழுமையாகவே நம்ம ஆய்வு பண்ணால் இதை பற்றி அவரை பற்றி கேட்டோம். அதனால இந்த 5ஆம் அதிபதியை பற்றி ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கேன். இது போன்று யாரும் சொன்னதில்லை. அதே போல் லக்னாதிபதியின் வலுவை பொறுத்து ஒருவருடைய வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறதுனால லக்னாதிபதி எப்படி போய் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் இந்த 5ஆம் அதிபதியினுடைய விளக்கம் இருக்கு இல்லையா, 5ல் இருக்கக்கூடிய கிரக விளக்கத்தில் லக்னாதிபதி எப்படி போய் மாட்டியிருக்கு அப்படிங்கிறதையும் அந்த இடத்த பார்க்குறோம். அந்த இடம் எப்படி 5ஆம் இடம் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இது போன்ற அமைப்புகளில் ஜோதிடர்கள் இது மாதிரி மாணவர்கள் இது மாதிரி துல்லியமாக பலன் பார்க்க தெரிந்து விட்டால் போதுமானது. இப்போ அவருடைய ஜாதகத்தை பார்த்தவொடனே இவருக்கு சந்தேகம் வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்டோம். இல்லைங்க எனக்கு சந்தேகம்லாம் இல்லை அப்படின்னு சொன்னார். ஆனால் கடைசியில் அந்த ஆயில் பற்றிய விஷயத்தில் இவருக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. மறுபடியும் நான் ஜாதகம் எடுத்துக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா ஒரு வயது முதியவர், இவருடைய இன்றைய நிலைக்கே இவர் சனியினுடைய பார்வை லக்னத்தில் இருக்கிறனால இன்றைய நிலைக்கே இவர் அப்படி ஒன்றும் பெருசாக இல்லை. இன்றைய நிலைக்கே அவர் அப்படி நடந்து வர்றார். நடந்து வர்றதே பெரிய விஷயமா இருக்கும் போல தெரியுது. அந்த மாதிரி இருக்கார் ஆள். இருந்தாலும் இன்னும் 15 வருஷம் அப்படிங்கையில் நம்மளால எண்ணி பார்க்க முடியாத அமைப்புகளுக்குள்ள அவர் வந்துடுவார். அப்படிங்கிறதுனால சில விஷயங்களை வெளிப்படையாக இதில் சொல்லியிருக்கேன். ஏன்னா 7ஆம் அதிபதியின் நிலையை தெரிந்து கொண்டு இதே இடத்துல 7ல் ராகு இருக்குது,
ராகுவுடன் சேர்ந்த சூரியனும் சந்திரனும் கிரகண தோஷத்தை அடைகிறது இல்லையா? அதே போலத்தான் ராகு எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த இடம் கிரகணத்திற்கு இணையான அமைப்புகளை பெறுது. அதனால தான் ஒருவருக்கு ராகு எந்த இடத்துல இருக்கோ அந்த இடம் பாதிக்கப்படுது அப்படிங்கிறத இந்த ஜாதகத்தின் மூலமாக பார்க்கலாம். ஏன்னா ராகு இருந்த இடத்த நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன், நிறைய ஜாதகங்களை பார்த்துருக்கேன். ராகு எந்த மாதிரி கெடு பலன்களை தருது அப்படின்னு. ஒரு பாவகத்தில் இருந்தால் அந்த பாவகாதிபதி நல்லா இருந்தால் மட்டுமே இந்த ராகுனுடைய நிலை நல்லா இருக்கும். அல்லது குரு பார்வை எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல இந்த ராகுவினுடைய அமைப்புகளில் ராகுவோடு சேர்ந்த கிரகங்களுமே கெடுது. அப்படிங்கிறதுனால ராகுவோடு சேரும் கிரகங்களையும் நம்ம கவனிக்கணும். அதே போல் 7ல் ராகு இருக்குது அப்படிங்கிறது மட்டும் நம்ம வந்து பலனை எடுத்துக்கிட்டு தோஷம்னு சொல்ல முடியாது, 7ஆம் அதிபதியின் நிலையை பொறுத்து. அதே போல் ஒரு பெண்ணிற்கு 10ஆம் இடம் வலுக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, பெண்ணிற்கு 10ஆம் இடம்தான் கணவருக்கு 4ஆம் இடமாக வரும் இல்லையா? இப்போ இதில் இந்த 4ஆம் இடத்தை பற்றி சொன்னோம் இல்லையா? 4ஆம் அதிபதி லக்னத்தை பார்க்குது, அம்மா போதும்னு சொல்லிட்டு அம்மா சோறு போடுறாங்கன்னு சொல்லிட்டு மனைவி அடிச்சு அட்டி விட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் இல்லையா? இதே போல் ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் 10ஆம் அதிபதி வலுத்திருந்தால் முன்பே திருமணத்துக்கு முன்பே நம்ம வந்து சொல்லிடலாமா, அனுசரித்து போகணுமா? 10ஆம் அதிபதி வலுத்திருக்கு. 10ஆம் அதிபதி பெண்ணிற்கு வலுத்தால் என்ன அப்படின்னு கேட்டால் அவங்க வந்து வேலைக்கு போகக்கூடிய அமைப்புக்கு வந்துடுவாங்க. எங்கேயாவது ஒரு வேலை கிடச்சிடும் உங்களுக்கு. ஸோ அந்த வேலையை பார்க்கணும், வைக்கணும், பண்ணணும் அப்படிங்கிறது மாதிரி அந்த வேலைன்னு சொல்லி மெயின்டெனன்ஸில் அப்படி போயிடுவாங்க. மைண்ட் செட் பூரா வேலைக்கு போயிடும். அப்படியே இல்லைனாலும் இது மாதிரியான பிரச்சனைகள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் அதுக்கு 7ஆம் அதிபதியின் துணை இருக்கணும். 7ஆம் அதிபதி நல்லா இருந்துச்சுன்னா கணவன் மனைவி வேலைக்கு போயிடுவாங்க, அது அப்படியே சமாளிச்சுட்டு அது அப்படியே போயிடும். இங்கே 7ஆம் அதிபதி வலு இழந்து 10ஆம் அதிபதி வலுக்கக்கூடாது. 10ஆம் அதிபதி வலுக்கும் பொழுது அவங்க என்ன செய்வாங்கன்னா பிரிஞ்சு போயிட்டு இவங்க ஒரு பக்கம் அவங்க ஒரு பக்கம் இருந்து குடும்பம் நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்துடும். இவங்க அம்மா வீட்டில் இருப்பாங்க, அவங்க அம்மா வீட்டில் இருப்பாங்க. இப்படி காலம் ஓடுறதுக்கு சும்மாவே இருந்துடலாம். அதுக்கு ஒரு திருமணம் பண்ணி பண்ணி இந்த அலக்குடுப்பெல்லாம் பண்ணாமல் பேசாமல் இருந்தது ரொம்ப நல்லது. அதனால் ஜாதகம் பார்க்கக்கூடிய மாணவர்கள் பெரும்பகுதியாக ஜாதகத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் 7ஆம் அதிபதியும் 10ஆம் இடத்தை பார்த்தாலே போதும். ஒரு பெண்ணிற்கு 10ஆம் இடம் 7ஆம் இடம் பார்த்தா போதும். 7ஆம் அதிபதி கெட்டு 10ஆம் இடம் வலுக்கக்கூடாது. இது மெயின் பாயிண்டாக இதை இப்போதைக்கு இதை கண்டுபிடிச்சது ரீசனாக இப்போ இதை வந்து கண்டுபிடிச்சிருக்கான். 7ஆம் அதிபதி கெட்டு 10ஆம் அதிபதி வலுக்கக்கூடாது அப்படிங்கிறத பெண்ணின் ஜாதகத்தில். அதுக்கப்புறம் 2, 8 போன்ற மற்ற அமைப்புகளையும் பார்த்து தான் திருமண அமைப்புகளில் நம்ம வந்து ஒரு முடிவு எடுக்க முடியும். அதுபோல் இது போன்று வேறு ஜாதகங்களையும் இதே போன்று இந்த நட்சத்திர சார அமைப்புகளை அடுத்தடுத்த ஜாதகத்துலேயும் போடுறேன். ஏன்னா நட்சத்திர சாரம் என்ன அப்படிங்கிறத லக்னத்தையும் எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி அடுத்தடுத்த ஜாதகத்தில் போடுறேன். ஏன்னா நட்சத்திர சாரம் என்ன நிலையில் இருக்குது அப்படிங்கிறத இப்போ சொன்னேன். நட்சத்திர சாரத்தின் அடிப்படையில் எண்ணங்கள் தோன்றும் அப்படிங்கிறத உறுதியாக பார்க்க முடியுது. அப்போ நட்சத்திர சாரம், அந்த சாரநாதன் யாரோ அவர் என்ன காரகத்தை தருவார். குருவாக இருந்தால் பணத்தை தருவார், பணம் சார்ந்த சிந்தனைகள். புதனாக இருந்தால் கல்வி போன்ற அமைப்புகளில், கணினி கம்ப்யூட்டர் இது போன்ற அமைப்புகளில் அதில் ஏதாவது வந்துடும். அதே போல் செவ்வாயாக இருந்தால் போலீஸ் ஸ்டேஷன் போன்ற அமைப்புகளில் உள்ளே இருப்பனா வெளியில் இருப்பனா அப்படிங்கிறது மாதிரியான சிந்தனைகள். அந்த சிந்தனைகளை எடுப்பதற்குத்தான் அந்த நட்சத்திர சாரம் தேவை. அப்போ அது ஜாதகம் பார்க்குறதுக்கு அந்த நட்சத்திர சாரம் வந்து உபயோகப்படலை. நம்ம பலன் சொல்லிகிட்டே போயில அந்த சாரத்தை கேள்வி அவங்களே கேட்டுருவாங்க. அப்படிங்கிறதுனால பெருசாக அந்த நட்சத்திர சாரத்தில் பலன்கள் வராது. மாணவர்கள் பின்பற்றாளர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.